அவளு தட்டில் தட்டை வைத்து ஆழமாக முத்தமிட்டுக் கொண்டே என்னுடைய கைகளை அவளுடைய இரு முலைகளிலும் வைத்து நன்றாகமும் பிடித்துக் கொண்டேன். அவள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்துப் போய்க்கார்ந்தேன். கண்களையை பார்த்துக்கொண புள்ளிட்டிருந்தாள். சட்டென்று சுய நினைவுக்கு வந்தவள் என் கையை தட்டிவிட்டேன் திரிக்க முயன்றாள். ஆனால் நான் விடாமல் அவள் 2 முலைகளையும் நன்றாக பிடித்துக் கொண்டு அவை இழுத்து அவள் இதழ்களில் லிப்பிலிப் கீசடித்துக் கொண்ட அவளுடைய நாகை என் லிப்பால் வெளியே இழுத்து பின் நன்றாக சப்பி இழுத்தேன். அப்படி எடுத்துக் கொண்டிருக்கும் போது அவள் சற்று நிமிர்ந்து திமிரத்தை அடக்கிக் கொண்டு என்னுடைய கட்டுப்பாட்டிற்கு வரத் தொடங்கினாள். கிஸ் பண்ணி கொண்டு இருக்க மபூத்தே அவள் என்னை தட்டிவிட்டு தப்பிக்க முயன்று கதவருகில் ஓடினாள். நான் அவள் பின் தொடர்ந்து வந்த அவள் பின்புறமாகவே இருக்க கட்டி பிடித்தேன். சின்னியை அவளுடைய சூட்டில் வைத்து நன்றாக அழுத்தி பிடித்து அவளுடைய இடுப புள்ளி பிலென் கையை வைத்து என்னுடைய முகத்தை அவளுடைய முதுகுப்புறத்தில் வைத்து நன்றாக தேய்த்தேன். நாக்கால் நக்கிக் கொண்டேயிரு அந்தேன். என் நாக்கை ஒரு படி மேலே கொண்டு சென்று அவளுடைய கழுத்து காது கன்னம் அனைத்து இடங்களிலும் என்னுடைய நாக்கை வைத்தே நவளுடம்பு முழுக்க தேர்ச்சி நக்கிக் கொண்டே அவளுக்கு நன்றாக மூடாகிவிட்டேன். அவள் என்னிடம் கெஞ்சத் தொடங்கினாள். ப்ளீஸ் தா என்ன விட்டுட்டென்று கேட்டுக்கொண்டே இருந்தாள். நான் அதற்கு சரி உன்னை விட்டு விடுகிறேன், ஆனால் அதற்கு பதிலாக நீ ஒன்று செய்ய வேண்டுமென்று நான் கூறியதற்கு அவள் என்ன என்று கேட்டாள். உன்னுடம்புல ஒட்டு துணியில்லாமுன நான் முழு சாபாக்கணும், அப்படி நீ எனக்கு உன்னுடையுடம்பு முழுசா காட்டினா நான் உன்னை எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டேன். இதற்கு சம புள்ளி மதமா? நான் அப்படிச் சொன்னதும் அவ சிறிது நேரம் யோசித்துக் கொண்டிருந்தாள். சரி, நான் என்னுடையுடம்பு முழுசா உனக்கு காட்டுகிறேன், ஆனா ஒரு கண்டிஷன். நான் என்ன என்று கேட்டேன். நான் என்னுடையுன்னோட முழுசா உனக்கு காட்டும் போது நீ என்னை டச் பண்ணக்கூடாது. சொன்னதுக்கு நானும் ஓகே சொல்லிட்டேன். அவள் கதவு பக்கத்தில் இருந்து அவளைஹாலில் நோக்கி நடந்து வந்தன. துஹாலில் நின்று கொண்டு அவளுடைய முந்தானையை கழட்டி கீழே விட்டு அவளுடைய சேலையை முழுவதையும் கழட்டி சோபாவின் மேல் வைத்த விட்டு என்னை பார்த்து கொண்டே அங்கே நின்று கொண்டிருந்தாள். நான் என்னுடைய கனவு கன்னியை ஜாக்கெட்டோடு பாவாடையுடன் நின்று கொண்டிருக்கும் கண்கொள்ளா காட்சியை பார்க்கும் போது எனக்கு செமமூட்டாகிவிட்டது. நான் அவளிடம் உன் ஜாக்கெட்டை ரட்டி விட்டு 2 முலைகளையும் பார்க்க வேண்டுமென்று மிகவும் ஆர்வத்துடன் இருக்கிறேன் என்று சொன்னதற்கு அவள் கழட்ட புள்ளி டிவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவளுடைய ஜாக்கெட்டுகளை ஒவ்வொன்றாக கழட்ட தொடங்கினாள். ஜாக்கெட்டுக்கு உள்ளேவ எல்லை நிறப்பிரா தெரிந்தது. அவளுடைய நட்சத்திரக்குறி மேடுகள் மெதுவாக தெரிவித்தது. அவளுடைய ஜாக்கெட்டை முழுவதுமாக கழட்டிவிட்ட அவள் இப்பொழுது என் முன்னால் வெறும் பிராபாவாடை மட்டும் நின்று கொண்டிருந்தாள். நான் ரம்யாவிடம் நீ ரொம்ப எக்ஸியா இருக்குடியுன உபவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், அவ்வளவு அழகாயிருக்கட்டி தேவிடியா முண்டை முன்னாடின. அப்படி பேசும் போது அடுத்தது என்னுடைய பாவாடையை கலட்டி நான் அப்படிச் சொன்னதும் அவர் தன்னுடைய கையால அவளுடைய டைநாடாவை அவிழ்த்து கீழே விட்டுவிட்டு பாவாடை முழுவதும் கீழே இறங்கிவிட்ட துருமியா இப்போது என் முன்னால் வெறும் பிராவ மஜ்டியும் மட்டும் போட்டுக்கொண்டு ரொம்ப செக்ஸியாச்சு மம்முடே துறநாட்டுக்கட்டையாக என் முன்னாடி நின்று கொண புள்ளிட்டிருந்தாள். அடுத்ததாக அவள் பிராவை கழட்டுத்து அவள் என்னை திரும்பி நின்று அவள் முதுகை எனக்கு காட்டிக்கொண்டு அவளுடைய பிராவுக்குகளை ஒவ்வொன்றாக கழட்டிவிட்டு பிரா முழுவதையும் அவள் உடம்பிலிருந்து கழற்றி தனியாக கீழே போட்டுவிட்டு தன் நுடைய 2 கைகளையும் அவளுடைய நட்சத்திரக்குறி மேல் வைத்துக் கொண்டு மறைத்துக் கொண்டு என்னை ஏக்கத்துடன் திரும்பி பார்த்துக புள்ளி கொண்டிருந்தாள். நான் செட்டென்று அவளிடம் ஐ லவ் யூ, உன்னை நான் எப்படியாவது அனுபவிக்க வேண்டும், இல்லை சும்மா பார்த்துட்ட என்னால விட முடியாதென்று நான் சொன்னேன். அதற்கு அவள் என்னடா சொல்லுறபடி ஒரு ஆச்சரியமா என்னை பார்த்தா. ரம்யா நான புள்ளி உன்ன முழுசா பாத்துடனும் உன்னுடைய புண்டைய மட்டும் நான் பார்க்கல, தே மாதிரி நீயும் என்னை முழுசா பாக்கணும் நானும் என புள்ளி நுடைய டிரஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு என்னோடுனக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னேன். சரி காட்டு அப்படின்னு சொல்ல துயன் என்றால் அவனால் ரெடி நெல்ல மூடாயிருக்காதனால தானுடனே ஓகே சொல்லிட்டா. நானும் அவ முன்னாடி என்னோட்ற சில புள்ளி லாத்தையும் கழட்டிட்டு வெறும்டியோடு அவனை நான் நின்று கொண்டிருந்தேன். அவளுக்கு என்னை அப்படி பார்க்கும்பொழு துயேத்தோ பண்ணியது போல் வளைந்து நெளிந்து கொண்டிருந்தாள். இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று நான் எண்ணிக்கொண்டு அவள் அருகே மெதுவாக நடந்து சென்று அவள் பின்புறமாக நின்று கொண்டேன். என்னடா பண்ணப் போறேன் என்று அவள் ஒரு ஏக்கத்தோடு என்னிடமே நத கேள்வியை கேட்டாள். உன் வாழ்நாளில் இதுவரை கன்றாத சுகத்தை நான் இன்னைக்கு உனக்கு கொடுக்க போறேன். உன்ன நான்
கத்துக்கே கூட்டிட்டு போகப் போறேன், நான் பண்றது மட்டும் இருந்தால் போதும் என் செல்லம் என்று அவளிடம் நான் பேசிக்கொண்ட. அவள் பின்புறமாக நின்று கொண்டு அவள் தோள்பட்டையின் மேல் என் கைகளை வைத்து மெதுவாக தடவிக்கொண்டே, தொடரும் என்னுடையக தாயை வாசிக்கும் அனைத்து வாசகர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய கருத்துக்களை இன்டல்லது என்னுடைய மின்னஞ்சலுக்கு தொடர்பு விருப்பம் இருக்கும் பெண்கள் ஆண்டிகள் என்னை தொடர்பு கொள்ளவும். களுடைய தகவல்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படும். நன்றி. அவளு தட்டில் என தட்டை வைத்து ஆழமாக முத்தமிட்டு கொண்டே என்னுடைய கைகளை அவளுடைய இரு முலைகளிலும் வைத்து நன்றாகமும் பிடித்துக் கொண்டேன். அவள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய்க்கார்ந்தேன். கண்களையை பார்த்து கொண புள்ளிட்டிருந்தாள். சட்டென்று சுய நினைவுக்கு வந்தவள் என் கையை தட்டிவிட்டேன் திரிக்க முயன்றாள். ஆனால் நான் விடாமல் அவள் இரண்டு முலைகளையும் நன்றாகிருக்கமாக பிடித்துக் கொண்டு அவை இழுத்து அவள் இதழ்களில் லிப்பிலிப்கி சடித்துக் கொண்ட. அவளுடைய நாகை என் லிப்பால் வெளியே இழுத்து பின் நன்றாக சப்பி இழுத்தேன். அப்படி எடுத்துக் கொண்டிருக்கும் போது அவள் சற்று நிமிர்ந்து திமிரத்தை அடக்கிக் கொண்டு என்னுடைய கட்டுப்பாட்டிற்கு வரத் தொடங்கினாள். கிஸ் பண்ணி கொண்டு இருக்க மபூத்தே அவள் என்னை தட்டிவிட்டு தப்பிக்க முயன்று கதவருகில் ஓடினாள். நான் அவள் பின் தொடர்ந்து வந்த அவள் பின்புறமாகவ இருக்க கட்டி பிடித்தேன். சின்னியை அவளுடைய சூட்டில் வைத்து நன்றாக அழுத்தி பிடித்து அவளுடைய இடுப புள்ளி பிலென் கையை வைத்து என்னுடைய முகத்தை அவளுடைய முதுகுப்புறத்தில் வைத்து நன்றாக